வாணியம்பாடி சீரக சம்பா பிரியாணி எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப குறைவான பொருளில் சிம்பிளாக செய்கிற இந்த பிரியாணியோட டேஸ்ட்டை மறக்கவே முடியாதுங்க. இன்ஃபேக்ட் இதை செய்யும் போது வீட்டுக்குள்ளே வர எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ளே வரோமா இல்லை ஏதாவது பிரியாணி கடவுள போகிறோமான்ற கன்ஃபியூஷனே இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். சீரியஸ்லி நான் கொடுக்குற பில்டப்க்கு இது வர்த்தான ரெசிபி தான். இன்னைக்கு 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் 1 கிலோ மட்டன், 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சியோட பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை உள்ள சேர்த்து 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு முறை பிசைஞ்சிட்டு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு 200 ml நெய், 150 ml எண்ணெய் ஊற்றிட்டு 5 துண்டு பட்டை, 6 ஏலக்காய், 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறினதும் பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 பெரிய தக்காளி, 1 கை புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இது கூட 3/4 கப் தயிர் சேர்த்து மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்ச மட்டனை வடிகட்டி இது உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 1/2 கப் தண்ணி அளவுல நான் ஊத்திருக்கேன். ஸோ 4 கப் அரிசி நான் சேர்த்திருக்கேன். அதுக்கு 7 கப் தண்ணி ஊற்றணும். அதுல நான் 1 கப் தண்ணியை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் பர்ஃபெக்டா வரும். தண்ணி கொதிச்சதும் அரிசி உள்ள சேர்த்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு ஒரு முறை நல்லா கிளறிட்டு ஏதாவது தோசைக்கல் மேல ஒரு 30 நிமிஷத்துக்கு தம் போட்டு வைங்க. மேலேயும் ஒரு வெயிட் வச்சிருங்க. தம்ல இருந்தப்போ ஒரு முறை நடுவில் நான் கிளறி தான் மூடி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண பிறகுதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல பூவாட்டம் சாதம் வெந்து வந்திருக்கும். அவ்வளவுதான். கண்டிப்பா எல்லாரும் இந்த வாணியம்பாடி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி